ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் முறுக்கு இப்படி செஞ்சால் சுட்ட முறுக்கு எல்லாம் காலியாகும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஈஸியான முறுக்கு ரெசிபி. தீபாவளி ரெசிபியான முறுக்கை சுட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் ஆனாலும் கெடாது. அரிசி மாவு கூட பொட்டுக்கடலை மாவு சேர்த்து செய்யும்போது சாப்பிட்றதுக்கு முறுக்கு டேஸ்டாகவும் சாஃப்டாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும். கடைகளில் வாங்கி சாப்பிட்ற முறுக்கு போலவே மொறுமொறுப்பாக இருக்கும். மாவு அரைச்சி கஷ்டப்படாமல் ஒரு கப் அளவு வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இருந்தால் போதுங்க. சட்டுன்னு இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியை ஈவினிங்க்கு செஞ்சுக்கலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். முறுக்கு செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். மாவை குருணைகள் இல்லாமல் ஜலிச்சுட்டு சேர்த்துக்கணும். எந்த கப்பில் அரிசி மாவு அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. பவுலில் சேர்த்துடணும். அதே கப்பில் 1/4 கப் அளவு பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சாலும் குருணைகள் இருக்கும். இந்த மாதிரி ஜரடையில் கொட்டிட்டு குருணைகள் இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கோங்க. இது போல் நைஸாக சலிச்சு எடுத்துக்கணும். அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு கூட சேர்த்துடலாம். ஓமம் 1 ஸ்பூன், கருப்பு எள் 2 ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளையல் கூட சேர்த்துக்கலாம். முறுக்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன். நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் மாவு கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெய்யை உருக்கிட்டு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். இந்த முறுக்குக்கு நெய் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன உருண்டைகள் இருக்க மாதிரி இருக்குது. அது எல்லாத்தையுமே உடச்சி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். நெய்யை சரியான அளவில் சேர்த்துக்கங்க. மாவள்ளி கொழுக்கட்டை பிடிக்கும் போது கொழுக்கட்டை சேர்ப்பறணும். இப்போ நம்ம சரியான அளவு நெய் சேர்த்துருக்கோம். மாவளந்த கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கணும். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு அரிசி மாவு இருந்தால் போதுங்க. ஈவினிங் ஸ்நாக்குக்கு தட்டு நிறைய முறுக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். முறுக்கு பிழிகிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். டைட்டாக பிசைஞ்சிட்டோம்னா முறுக்கு பிழிகிறதுக்கு சிரமமாக இருக்கும். முறுக்கு மாவில் தண்ணி அதிகமாகிருச்சுன்னா முறுக்கு எண்ணெய் குடிச்சிரும். கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போலவே இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு வீட்டில் ஈஸியாக செய்யலாம். இந்த அளவுக்கு மாவை சாப்பிட்டா பிசைஞ்சுக்கணும். இது கூட சூடான எண்ணெயாக 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. எண்ணெயும் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுறணும். இந்த முறுக்கு மாவு பிசைகிறதுக்கு எனக்கு 3/4 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டது. நீங்கள் எடுக்கிற மாவுக்கு எந்தளவு தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். மாவு அப்போ தான் காஞ்சு போகாமல் இருக்கும். முறுக்கு உரலில் எண்ணெய் தடவிடணும். எண்ணெய் தடவும் போது மாவு பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயம் ஒட்டாமல் வரும். 3 ஹோல் இருக்க அச்சுத்தட்டு தான் எடுத்திருக்கேன். எந்தளவு உங்களுக்கு மாவு அதிகமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு முறுக்கு உரலில் வச்சிடலாம்.
நான் 3/4 உலக்கு இருக்க மாதிரி வைக்கிறேன். அப்போ தான் பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்கு உரலில் மாவு வச்சதுக்கப்புறமா ஈஸியாக முறுக்கு வெளியில் வருதான்னு செக் பண்ணிக்கணும். ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு முறுக்கை பிழிஞ்சு விட்டுடலாம். கடைசி பகுதியை ஒட்டி விட்டுறணும். அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நாம் பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை ஒன்றா எடுத்து கடாயில் போட்டுடணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுறணும். முறுக்கை போட்ட உடனே திருப்பி விட்டோம்னா உடஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம்னா மொறுமொறுப்பாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். அப்பப்போ முறுக்கை எல்லாத்தையும் திருப்பி விட்டுருங்க. எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். மொறுன்னு இன்ஸ்டண்ட்டான பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு இப்படி செஞ்சால் தட்டு நிறையா இருக்க எல்லா முறுக்குமே உடனே காலி ஆயிரும். இதே போல் மீத இருக்க எல்லா முறுக்கையும் சுட்டெடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான தீபாவளி ரெசிபி. கிறிஸ்பியான முறுக்கு தட்டு நிறைய ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியான முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பொட்டுக்கடலை முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.